ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு 3 ஸ்டார் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான ஆரஞ்சு குச்சி ஐஸ் எப்படி வீட்டிலே பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஐஸை ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 4 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு தோல் சேர்க்கறதுனால ஐஸ்கிரீம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆரஞ்சு தோலை 1 ஸ்பூன் வரா மாதிரி சீவுனா போதும். இப்போ இந்த தோல் சீவன ஆரஞ்சை 4ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்க ஜூஸை கையிலே பிழிஞ்சிக்கலாம். ஆரஞ்சுலேருந்து ஜூஸை பிழிஞ்சிட்டேன். இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டுறதுனால ஐஸ்கிரீமில் கொட்டெல்லாம் இருக்காது. இதை நல்லா வடிகட்டிட்டேன். எனக்கு இங்கே 4 ஆரஞ்சு பழத்துலேருந்து 1 கப் ஜூஸ் வந்திருக்கு. இங்கே நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது அளவில் 200 ml. நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது அளவில் 50 கிராம். இப்போ நான் எடுத்த ஆரஞ்சு நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, அதனால் நான் சர்க்கரை கம்மி சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் போட்ட சர்க்கரையும் கலரும் கரையிற மாதிரி நல்லா கலந்து கொடுக்குறேன். இப்போ இது 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இங்கே நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 5 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் கட்டி இல்லாமல். கார்ன்ஃப்ளவரை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டேன். இது 5 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்க சொல்ல நல்லா கலந்துட்டு ஒரு வாட்டி சேருங்க. கார்ன்ஃப்ளவரை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி 1 நிமிஷம் கலந்து கொடுக்கணும். இது பாருங்கள், நல்லா திக்கான பதத்தில் வந்திருக்கு. இப்போ நான் இங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதில் துருவி வச்சுருக்க ஆரஞ்சு பீலை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் புழிஞ்சி வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் புளிப்புக்காக ஒரு லெமனை பிழிஞ்சிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். இப்போ இது கொஞ்சம் ஆறி இருக்கு. இதை நான் ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிக்கிறேன். இந்த மோல்டில் ஊற்றிட்டேன். இது மேலே ஃபாயில் பேப்பர் போட்டுக்கிறேன். இது மேலே ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கிறேன். இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரத்துக்கு வைக்கிறேன். 3 மணி நேரம் ஆயிருக்கு. ஐஸ்கிரீம் நல்லா கட்டியாக இருக்குது.
இப்போ நான் இதை ஒரு நிமிஷத்துக்கு தண்ணியில் வைக்கிறேன். இப்போ நான் இது மேலே இருக்க ஃபாயில் எடுத்துடுறேன். இந்த மோல்டுலேருந்து நான் ஐஸ்கிரீம் எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நம்மளுடைய அருமையான ஆரஞ்சு ஐஸ்கிரீம் இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்ல நல்லா இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.